ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரெக்னன்சி கவுன்சிலிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கும். அதை பற்றி பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்து எவ்வளோ தூரம் ரொமட்டாய்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு எங்களோட எய்மாக இருக்கும். நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக மெடிசினை நிறுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப ஃப்ளேர் ஆகிறதுக்கான சான்சஸ் 75% இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளேர் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுவோம். மினிமம் வந்துட்டு தாய்ப்பாலுங்கிறது குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 6 months ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபீட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸை கொடுத்து 6 months கண்டினியூ பண்ண பார்க்கலாம். ஸோ ஃபீட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்கேஸ் ரொமட்டாய்டு அதிகமாச்சு அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரக்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஃபீட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்துட்டு கொண்டு போய்க்க முடியும். தக்க ஆலோசனையை பெற்று நீங்களும் உங்களோட மூட்டை பாதுகாத்துக்கோங்க. அதே சமயத்தில் குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதையும் கண்டினியூ பண்ணுங்கள். ஹெசிடேட் பண்ண வேண்டாம்.